சரியாக இருக்கிறது. எப்படி என்றால் அர்த்தாவ நாட்டிலே பாட்டு மன்னருக்கு மக்களாக பிறந்தீர்கள், துருவாக்கிற்கு துரியோர் மக்களாக பிறந்தார்கள். அப்பொழுது இருவருக்கும் ஒரே குலகுருவான துருவாச்சாரி திகழ்ந்து வந்தார். அந்த துருவாச்சாரியரோ போட்டிருந்து வருகிறார். பார்க்கிறார் கணவருமான் எப்படியாவது பல வித்தைகளை கற்றுக் கொடுத்திருந்தாலும் ஒரு குருவாகப்பட்டவர் சில வித்தைகளை மறைத்துத்தான் கற்றுக் கொடுத்திருப்பார் என்று திட்டமிட்டுகிறார் கணவருமான். அப்பொழுது போர்களுக்கு தரவாயில்லை, அதாவது கற்றுக் கொடுக்காத வித்தைகளை பரியாகப்படுத்தி நமது பாண்டவர்களை கொண்டு வருவார்கள் என்று அந்த பகவான் எண்ணுகிறார். எப்படியாவது இருந்து பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டுகிறார். அப்பொழுது கண்ணபெருமான் தான் இடத்துல வந்து தருமனா இன்னைக்கு போருக்கு வரக்கூடியவரும் மாமரிய வீரப்பட்டவர் உங்களை குருகுருவான துர்வாச்சை இருக்கிறார். அந்த எழுதுவதால் சாமானிய காரியம் அல்ல. ஆனால் ஆகியோருக்கும் துருவாச்சாரிக்கு கடுமையான போர் நடக்கும். அப்பொழுது அந்த துருவாச்சாரி போர் அறியாமல் சென்று என்ன சொல்ல தெரியுமா? அந்த துருவாச்சாரிய மகனாக பெயரோ அஸ்வத்தாமா, அந்த ஒரு குரோனியோ அஸ்வத்தாமா, பட்டத்தை யாரையோ அஸ்வத்தாமன் சொல்லப்பட்ட பெயர்களை பொருந்திய மூணு பொருளும் ஒரே பேராக உள்ள அஸ்வத்தாமன் சந்திக்க வருகிறார். அப்பொழுது அஸ்வத்தாமன் எழுந்து வந்தால் சாமானியமான காரியம் அல்ல, துருவாச்சாரியர்கள் வந்தால் சாமானியமான காரியம் அல்ல. நீ பேர் அருகாமல் சென்று கடுமையான போர்களுக்கு தருவாயில்லை. அஸ்வத்தாமா உன்னுடைய புத்தகப்பட்டு என்று போல நிறுத்த வேண்டும். அதை கிடைத்தவுடன் துருவாச்சாரி திறந்து வைப்பார். அச்சமைகளை துருவாச்சாரியை அந்த அருகில போட்டு விட என்று தாங்கள் இடத்துல கண்ணபெருமான் சொல்கிறார். அப்பொழுது என்ன சொன்னீர்கள்? கண்ணபெருமானை போய் சொல்லி ஒரு வேதனை வெல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அருகாமல் போக மாட்டேன், சாவாத மனிதனை இறந்து விட்டதாக நான் சொல்ல மாட்டேன் என்று நாங்கள் மறுக்கிறீர்கள். மறுத்த தர்மயை கண்ணபெருமான் யோசிக்கிறார். தர்மம் சொல்ல மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் ஒரே வார்த்தை மட்டும் சொல்வாயா என்று கேட்கிறார் கண்ணபெருமான். என்னவென்று தாங்கள் கேட்கிறீர்கள்? கேட்கும் பொழுது கடுமையான போட்ட தர்மாயிலே அந்த துருவாச்சாரியர் அறியாமல் சென்று அஸ்வத்தாமா என்று சொல்ல முடியுமா என்று கண்ணபெருமான் கேட்கிறார். அஸ்வத்தாமா என்று சொன்னால் துருவாச்சாரிய மகன் பெயர் சொல்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். அப்பொழுது துருவாச்சாரி போருக்கு வருகிறார். அர்ஜுனனுக்கும் துருவாச்சாரிக்கு பயங்கரமாக போர் நடக்கிறது. ஆனால் அர்ஜுனனோ துருவாச்சாரியை வெல்ல முடியவில்லை, துவழ்ந்து விடுகிறது, வில்லெல்லாம் துவழ்ந்து விடுகிறது. அர்ஜுனனோ தடுமாறுகிற போர்க்களத்திலே. அப்பொழுது தங்களை பார்த்து தர்மா நீ போர்க்கை அருகாமல் என்று கண்ணை சிமிட்டி விடுகிறார். விழுந்த பொழுது நேராக சென்று அருகாமல் சென்று அஸ்வத்தாமா என்று சொன்னீர்கள். கண்ணபெருமானோ புத்தகப்பட்டது என்று சொல்லிவிட்டார். சொன்ன உடனே துருவாச்சாரி கேட்டுவிட்டார். தர்மர் பொய் சொல்ல மாட்டார். அஸ்வத்தாமா என்று சொல்கிறானே, கண்ணபெருமான் புத்தகப்பட்டது சொல்கிறானே, அந்த மகன் இறந்து விட்டாரோ ஐயோ என்று விட்டுவிட்டார். வில்லாகப்பட்ட தலையில் வீழ்த்து விட்டது. தகைத்து நின்றார். திரும்பி பார்த்தார் துருவாச்சாரி தன்னுடைய மகன் இருக்கிறார்கள் என்பதற்காக. பார்க்கப்படுது அனைத்தினர் போட்டு விட்டார். மார்பை அப்பை ஒரு மாபெரும் வீரன் கண்ணபெருமான் சூழ்ச்சியினால் ஒரே வார்த்தை சென்று அஸ்வத்தாமா என்று நாங்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் பாவமாகப்பட்டது உன்னை சேர்ந்திருக்கிறது. ஆனால் அஸ்வத்தாமா என்று நீ சொல்ல, குஞ்சனப்பட்டது என்று கண்ணபெருமான் சொல்ல, அந்த துருவாச்சாரி சாக அந்த குருவுடைய சாபம் பெருஞ்சாபம், மாபெரும் சாபம். சிறு மக்களே, சிறுவர்களை குருவுடைய சாபத்தை ஆளாக வேண்டாம். ஆனால் எடுத்து சொல்கிறேன். ஆனால் குரு சாபமாகப்பட்டது குலத்தை நாசமாக்கி விட்டு சொல்வார்கள். ஆனால் உங்கள் குலத்தை நாசமாக்கி விட்டது. ஆனால் அண்ணன் தம்பி அனைவரும் மாண்டு விட்டார்கள். ஒருவனே தப்பித்தால் வேறு மார்க்க பார்க்க வேண்டும். ஆகையால் நீ வருகின்ற போவதற்கு முடியாத புரியவே முடியாது. வேண்டாம் தந்தையே, வேண்டாம். இதுவெல்லாம் மாயவர்கள் செய்த சூழ்ச்சிதான் நான் சொல்லிவிட்டேன். என்னுடைய மனம் அறிந்து நான் பொய் பேசவில்லை தந்தையே, பொய் பேசவில்லை. அதனால் நீங்கள் வைகுந்தவனை அழைத்து செல்ல வேண்டும் தந்தையே. மனிதன் இருப்பது பெரியதல்ல, ஒரு பொருள் இருக்கிறது. ஐயோ அஸ்வத்தாமா என்று வார்த்தை உச்சரிக்கப்பட்டால் உண்மைதான். கண்ணபெருமான் எப்படி சொல்வார்? குஞ்சனப்பட்டது. ஆனால் பெரும் பாவம், அதாவது குலகுருவான
துரோணாச்சாரி சாபம் பெறுகிறது. இந்த சாபம் நீக்க வேண்டுமானால் நான் சொல்லும் வாக்கு தெளிவாக கேட்க வேண்டும். ஆகட்டும். இந்த வைஷ்ணவ பட்டணத்திலே யமகிரி பட்டணத்திலே அட்டக்குழி, அன்னக்குழி, புலக்குழி, மண்ணு செக்கு என்று சொல்லப்பட்ட நரகங்கள் இருக்கிறது. சாதாரண நரகம் அல்ல, 27 நரகலோகம் இருக்கிறது. இந்த நரகலோகத்தை சுற்றி பார்க்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய தம்பிமார்கள் என்ன பாவம் செய்கிற உலகத்திலே அட்டைக்குடியை போட்டிருக்கிறேன், அதையும் பார்த்துக் கொள்வார். கௌரவர்கள் என்னென்ன தவறு செய்தார்கள் அவர்களையும் ஒவ்வொருவரையும் அட்டைக்குடியில் போட்டிருக்கிறேன். அதை பார்த்தால் நீ செய்த தவறாகப்பட்டது பாவம் நீக்கப்படும். அதன் பிறகு வைகுந்த போவதற்கு வழிகாட்டுகிறேன். ஆகட்டும் தந்தை, அப்படியே ஆகட்டும். சுத்தி பார்த்து வருகிறேன். 27 நரகலோகத்திலையும் நல்லவரும் இருப்பார், கெட்டவரும் இருப்பார், பெரிய துன்பங்களை செய்யக்கூடியவர்கள் இருப்பார். தாங்களை கண்டவுடன் உயிரோடு வருகிறானே என்று நண்பர்களும் பங்காளிகளும் தெரிந்தவர்களும் நர்மா என்று அழைப்பார்கள். ஏற்று பார்க்கக்கூடாது, நரகத்தை பார்த்தவர்களாக போய்க்க வேண்டும். திரும்பி பார்த்தால் மீண்டும் அநேகமான பாவத்தை ஏற்கக்கூடிய மனிதனாகி விடுவார். ஆகட்டும் தந்தை, ஆகட்டும். ஆனால் இப்பொழுது என்னுடைய தம்பி சொன்னது போல் 21 நரகலோகங்களை நான் சுத்தி பார்த்து வருகிறேன். பரிவர்த்தம் சுத்தி பார்த்து விட்டு வருகிறேன். இணையமுமே நல்ல கிளவலைய
என்ன காரணம்? ஆனா இப்பொழுது இந்த அட்டைக்குழி அரணைக்குழி என்னும் நரக லோகத்தை நான் சுற்றி பார்த்து வரும் பொழுது என்னுடைய சகோதரன் இந்த தம்பி துரியோதனன் அட்டைக்குழியில் கிடக்கின்றான். அன்னவனை அட்டை கடிப்பதும் பாம்பு கடிப்பதும் புழு கடிப்பதும் என் கண்ணால் பார்க்க முடியவில்லை. ஆனால் தான் நாள விட்டால் தன்னுடைய சதையார் என்று சொல்வார்கள். ஒரே ரத்த பாசம். அன்னவனை பார்த்து விட்டு நான் எப்படி செல்வது? எப்படியாவது அன்னவனை நான் காப்பாற்ற வேண்டும். தம்பி துரியோதனா, பூலோகத்துல யாரு? நீதானே? தெரியும் தெரியும். சரி, எப்படியாவது இழுத்து 4 பேர்த்து பிடிச்சு தூக்கிறதா? போட்டு அப்போ அந்த கெட்ட பத்தி உன்னை விட்டு போகுதா? ஏண்டா அந்த கெட்ட இத்தனை நடந்து உன் புத்தி உன்னை விட்டு போகுதான்னு பாரு. இது மேல தெரிஞ்சதா பாரு. நீ கலக்க வேண்டாம், உன்னை காப்பாற்றுகிறேன். இதோ இங்க இருக்கும் ஊமனாங்குடியை பிடிங்கி நான் போடுகிறேன். பிடித்து நீ வெளியேறி வருவாய்.